வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்றைக்கி பாட்னி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். 2025 மார்ச் மாதம் நடந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ. ஸோ இதில் 70 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 70 மார்க் கொஸ்டின்ஸில் 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர் கீ மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்கிற ஆன்சர் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்லோட் பண்ணுற ஆன்சர் தான். இன்கேஸ் எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் தைரியமாக கமெண்ட் செக்ஷனில் இந்த கொஸ்டின் தப்பு, இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மேபி ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீயை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பொறுத்துக்க. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இதுக்கும் ஏ தாங்க. தேர்ட் கொஸ்டின் எவ்வகை பச்சையத்தில் பைட்டால் பால் பகுதி காணப்படுவதில்லை அப்படின்ற தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஏங்க. ஃபோர்த் கீழ்கண்ட வாக்கியத்தை கருத்தில் கொள்க அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வசந்த காலத்தில் வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்றது தான் கேள்வி. இந்த 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. அதுக்கப்புறம் 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 6வது கொஸ்டின் செல்லுலோஸ் உள்ள அப்படின்ற கேள்விக்கு 6வதுக்கு ஆன்சர் சி. 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. 9th கொஸ்டின் எதற்கு இடையே ஜோடி சேருதல் அப்படின்ற கேள்விக்கு 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 11th கொஸ்டின் அப்படின்ற உண்மைக்கணி என்பது அப்படின்ற 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 12th கொஸ்டின் இருவித்தலை தாவரத்தண்டின் புறத்தோலடி தோல் பகுதியில் காணப்படும் திசு எது அப்படின்றது தான் 12வது கொஸ்டின். இந்த 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 14வது கொஸ்டின் பின் வருவனவற்றுள் எந்த முறை விதை உறக்கத்தை நீக்க பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்ற 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. 15வது கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பகுதி 3ல் பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது பகுதி 4ல். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்கிறீங்க. அதேமாரி ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா, சிலபஸில் இருந்து வந்ததா, சிலபஸில் இல்லாமல் வந்ததா, நீங்கள் படித்த கொஸ்டினே கேட்டிருந்தாங்களா அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பசங்க நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மார்க் எழுதுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில். ஸோ எனக்கும் அடுத்தடுத்து ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்து கம்மி மார்க் தான் வரும்னா ஃபீல் பண்ண வேணாம். இதை நினச்சிட்டு அடுத்த எக்ஸாம் வர கொஸ்டின்ஸை மார்க் கம்மியாகிடும்ன்ற பயத்திலே எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் முடிஞ்சதை பற்றி கவலைப்படாமல் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பேப்பரை எப்படி நீங்கள் மார்க் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் யோசித்து படித்து பாஸ் பண்ணுற வழியை பாருங்கள். ஸோ இதுமாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.